வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப நாள் கேட்ட என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சரியா? இப்போ அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி இதை பாருங்கள், இவ்வளோ தான். 2 பூண்டு போட்டுக்கோங்க, 2 பல் பூண்டு. சரிங்களா? நான் பூண்டு கொஞ்சம் என் பையனுக்கு பிடிக்காதா, அதனால நான் அதை சேர்க்கலை. நீங்கள் 2 பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும். இந்த வதங்கின பிறகு நம்ம என்னென்னலாம் போடணும் அப்படின்றது சொல்கிறேன். ஆக்சுவலாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் எண்ணெய் செலவாகும். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி போடாமல் வெறும் மசாலா மாத்திரம் அரைச்சி பண்ணோன்னா, இந்த குருமா இருக்குல்ல, வெஜிடபிள் ரைஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தொட்டுண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி மாத்திரம் அதுக்கு போடாமல் அப்படியே வெறும் மசாலாவில் கத்திரிக்காயை போட்டோன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுத்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தக்காளி. சரிங்களா? ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் வதங்கணும் உங்களுக்கு. இதில் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட எல்லாமே பெரிய கத்திரிக்காயாக தான் இருக்குது. இருந்தாலும் செலவாயிடும்ன்றதுனால நான் பெரிய கத்திரிக்காயே எடுத்துட்டுருக்கேன். இது சீசனில், குட்டி கத்திரிக்காய் வர சீசனில் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், மஞ்சப்பொடி. சரிங்களா? காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இது மல்லித்தூள் 2 ஸ்பூன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பொடி இல்லைன்னா, குழம்பு தூள் இருக்குது, மிளகா பொடி இருக்குதுன்னா அதையே நீங்கள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூளை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்னென்னலாம் போட்டோன்னு உங்களுக்கு தெரியும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, தனியாத்தூள், காரப்பொடி எல்லாம் போட்டுட்டோம். இதை ஆக்சுவலாக நம்ம வதங்கி எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும், இதை மிக்சியில் நல்லா அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். சீரகம் 1/4 ஸ்பூன். ஓமம் வாசனை நல்லாயிருக்கும், அதனால் நான் சின்ன ஸ்பூனில் 1.5 போடுறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி தேங்காய். எல்லாத்தையும் நம்ம இதை ஆறின உடனே அரைக்கணும். சரிங்களா? 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது சுடுறது. அதில் பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் போட்டுறேன். சரிங்களா? இப்போ இது நல்லா கரைச்சி வச்சுப்போம். இதை அரைச்சி எடுத்துன்னு வரேன். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், இப்போ அடுப்பு வச்சுட்டோம். அதை அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் நிறக்க விட்டுக்கோங்க. சரிங்களா? நிறக்க விட்டுண்டு அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, இந்த கத்திரிக்காயெல்லாம் நான் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கருப்பாக ஆரம்பிச்சிட்டு, இதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 4 நாளாக இப்படி கட் பண்ணி செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்படி போட்டுடணும். போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். இப்போ இது பெருசாக இருக்குது கத்திரிக்காய். நீங்கள் குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கினா இன்னும் அழகாக சூப்பராக வரும். சரிங்களா? இது அப்படியே வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுன்னா இதை எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ் சொல்கிறேன் நான். பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் சூப்பராக வெந்துடுத்து. இந்த கலர் அப்படியே எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வெந்த மாதிரி இருக்கும். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கத்திரிக்காய் வதங்கிட்டுல அந்த எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ணணும், கடுகு, சும்மா ஒரு பிஞ்சு வெந்தயம், அதுக்கப்புறம் 2 மிளகா, சிவப்பு மிளகா, 5-6 கருவேப்பிலை. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுட்டு, அதை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டு அதை சேர்த்துடணும். 10 சின்ன வெங்காயம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அரைச்ச விழுதை கொஞ்சமாக அது வதங்கிறதுக்கு உப்பு போடுறேன். அரைச்ச விழுதை காமிக்கலையே, இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்த விழுதை இப்போ வெங்காயம் வதங்கின உடனே சேர்த்துடணும். சரிங்களா? இந்த அரைச்ச விழுதை
அப்படியே சேர்த்துடணும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு கலரிட்டு உப்பை போட்டுட்டு மூடி வச்சிடணும். இந்த எண்ணெயில் அந்த கிரேவி வந்து வெந்து எண்ணெய் மேலே வரும் பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பை போட்டுறேன். என்ன தான் வதக்கினாலும் இன்னும் அந்த எண்ணெயில் அது வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்கள், நம்மளோட இந்த கிரேவி நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து கொதிச்சுடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியை சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் நேரம் அந்த புளி வாசனை போட்டோம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நம்மளோட குழம்பு பயங்கரமாக கொதிச்சுடுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு கத்திரிக்காவாக எண்ணெயில் வதக்கி வச்சோம்ல அது அப்படியே சேர்த்துடணும். சேர்த்துட்டு கலரக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். கடைசியாக கொஞ்சமாக நம்மளோட ஸ்டைல் தான் தெரியுமே, வெல்லம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெல்லம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வெல்லம் சேர்த்தா குழம்பு எதாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது ஒரு 10 நிமிஷம் அந்த கத்திரிக்காய் கொதிக்கணும். கலராமல் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுத்து. எப்பவும் போல் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வைகுண்ட ஏகாதசி வருது, அதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் விரதம் இருங்க. மறுநாள் பாரணைக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், எப்படி புளி இல்லாமல் சாப்பிட்ணுன்னு. அது மாத்திரம் இல்லாமல் திருவாதிரை வருது, பௌர்ணமி, திருவாதிரை களி, திருவாதிரை 7 காய் கூட்டு எல்லாம் பண்ணி பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நோன்பு இருந்தால் ரொம்ப விசேஷம். திருவாதிரை நோன்பு வந்து கல்யாணம் ஆகாத பொன் குழந்தைகள், ஏன் புள்ள குழந்தைகளும் இருக்கலாம், பொன் குழந்தைகள் மாத்திரம்தான் இருக்கணுமா? இந்த காலத்தில் புள்ள குழந்தைகளுக்கு தான் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் புள்ள குழந்தைகள் கூட திருவாதிரை நோன்பு இருக்கலாம். பகவானை அந்த நாமத்தை சொல்லிட்டு இருந்துட்டு உபவாசம் இருந்துட்டு அந்த 7 காய்க்கு அந்த அந்த களியும் அந்த கூட்டும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கூட்டு வந்து அப்பளம் பொரித்து சாத்தில் போட்டு சாப்பிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு 7 காய் கூட்டு, 7னா 7 மாத்திரம் இல்லை, 7, 9, 11 அப்படி போட்டுக்கலாம் நீங்கள். அந்த காய் கூட்டு பண்ணி களி பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் திருவாதிரை களியோட சிறப்பு, இதெல்லாம் வந்து நான் சிட்டு அலப்பறையில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? பபாய். ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.